ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நாளை விடிஞ்சு 10 மணிக்குள்ளாகவே நீ இந்த பதிவை மட்டும் கேட்டுட்டினா அந்த 10 மணிக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக எந்த தங்குதடையும் இல்லாத மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நிமிஷமாக மாறிடும். எது செஞ்சு கொடுத்தா நீ மகிழ்ச்சி அடைவியோ, எதை நடத்தி கொடுத்தா நீ சந்தோஷப்படுவியோ, அந்த அளவுக்கு உனக்கு உயர்வான சிறப்பான ஒரு விஷயத்தை தான் நடத்தி கொடுப்பதற்காக இப்போ உன்கிட்ட பேச வந்திருக்கேன். உனக்கான மிகப்பெரிய பரிசை கொடுத்து உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்ற போகிறேன் செல்லமே. யாராக இருந்தாலும் யாராவது ஒரு சின்ன பரிசு கொடுத்தா அதை பார்க்குறவங்க வாங்குறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சின்ன பரிசுக்கே சந்தோஷம் அடையக்கூடிய உன்னை ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுத்து மகிழ்ச்சியாளனா வெற்றியாளனா மாற்றுறதுக்காகவே இந்த அப்பன் முருகன் இப்போது உன்னை தேடி வந்தேன். இந்த அப்பன் முருகனின் பேரை நீ சொல்ல சொல்ல உன் மனசில் இருக்க கவலைகள் பாரம் அனைத்தும் மறைஞ்சு உனக்கான தெளிவும் உனக்கான வெற்றியும் வந்து சேர்ந்துருமே செல்லமே. நீ முருகான்னு சொல்றியே, இது வெறும் தெய்வத்தின் பெயர் மட்டுமல்ல, உடஞ்ச மனசுக்கு தைரியத்தை தரக்கூடிய ஒரு நம்பிக்கை. எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் என் பேரை சொல்லும்போது உனக்கே தெரியாமல் ஒரு சக்தி பிறக்கும். உன் மனசில் இருக்க பயம் கவலைகள் மறைஞ்சு போய் உனக்கான நம்பிக்கையை அதிகரிக்கும் என் செல்லமே. இந்த முருகனை யார் மனசார வணங்கினாலும் அவங்க வீட்டில் நிம்மதி தானாகவே வந்து சேரும்படி நான் செஞ்சிருவேன். முருகா முருகான்னு என் நாமத்தை நீ சொன்னீனா இப்போதே உனக்கு இருக்கிற மன வருத்தங்களையும் மன குழப்பங்களையும் கூட காணாமல் போக செஞ்சிருவேன் என் செல்லமே. எதுவாக இருந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா உனக்கான சரியான பாதையை காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போதுதான் உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. இனிமேல் நீ உன் முயற்சியை கைவிட வேணாம். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ தலை குனியாமல் நெஞ்சை நிமித்தி நேர்மையாக நிற்க பழகு. ஏன்னா நீ எந்த தப்பும் செய்யலை. நீ எந்த தப்பும் செய்யாத இந்த முருகனின் பிள்ளைன்னு எனக்கும் தெரியும். நீ நேர்மையாக இருந்தும் கூட மற்றவங்க உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க நிராகரிக்கிறாங்கன்றதுக்காக நீ கவலைப்பட வேணாம். புலி எப்படி பதுங்கி பாயுமோ அதே போல் உன்னை ஒதுக்குற மனிதர்களிடத்தில் நீ அமைதியாக இருந்து அதுக்கப்புறம் வெற்றிகரமாக வாழ்ந்து ஜெயிச்சு நிற்கணுமே செல்லமே. உனக்கு நல்ல நேரம் வரும்னு நான் சொல்லியிருக்கேன் அல்லவா. இதோ நம்பிக்கையோடு நான் சொல்கிற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு இந்த இரவு பொழுதை நிம்மதியாக கழித்து தாண்டி தூங்கி எந்திரிச்சு வா. நாளைக்கு உன் லட்சியம் நிறைவேறும்படியும் உன் விருப்பம் அரங்கேறும்படியும் உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துறேன். அடுத்தவங்க அலட்சியமாக நினைக்கிற விஷயங்களை தான் நான் மிகப்பெரிய அளவில் உயர்த்துவேன். உன்னை யாரெல்லாம் அலட்சியமாக பார்த்தாங்களோ, உன்னை யாரெல்லாம் அவமரியாதை செஞ்சாங்களோ அவங்க முன்பாகவே நான் மிகப்பெரிய அளவில் உனக்கு வெற்றி பரிசை கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ சோர்ந்து போகாதே. எது நடக்கணுமோ அதை மட்டுமே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். கவலைப்படாமல் காலங்களை கடந்து செல்ல தயாராகு. யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காத. என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே. உனக்கு எதிராக பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. உன் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது மற்றவங்க பேசுகிறதையெல்லாம் காதில் வாங்கிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க தான் நான் வந்திருக்கேன். மனசுக்குள்ளே ஆயிரம் ஆசைகளை வச்சுக்கிட்டு அதை வெளிக்காட்டாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் நீ உனக்காக எதையும் செஞ்சுக்காமல் குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து சமாளித்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் கைகளிலேயே நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நம்பிக்கையோடு இரு, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு நீ மனசில் நினச்சதையெல்லாம் வெற்றிகரமாக முடித்து கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். நீ தனியாக இல்லை, இந்த அப்பன் முருகன் உன் கூடவே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. இந்த உலகமே உன் வெற்றியை பற்றி பெருமையாக பேசப்போகுது. நம்பிக்கையோடு இருக்கும்போது தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து நானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். என் அருளால் உன்னை உயர்த்தி உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கூட நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேனேன் செல்லமே. எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு யோசிச்சு கவலைப்பட்டு நீ சந்தோஷத்தை இழந்துட வேண்டாம். இந்த நாள் உனக்கானதுங்கிறதை நீ உணர்ந்துக்கோ. நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன்.
நீ நினச்சதை விட நீ மிகவும் புத்திசாலி, தைரியசாலின்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நீ தெளிவான புத்திசாலி பிள்ளையாக மாறிக்கிட்டு தான் இருக்க. அதனால் இந்த கஷ்டம் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருக்க விட மாட்டேன். நீ அழுத நாட்களை எல்லாம் நினச்சி நீயே யோசித்து சிரிக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கை நல்ல விதமாக மாறப்போகுது. இதுக்காகவா நான் அழுதேன், இதுக்காகவா நான் அவ்வளோ கவலைப்பட்டேன், நீ நாளைக்கு யோசிக்கிற அளவுக்கு இப்போது இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். நீ எதையுமே நடக்காது, கிடைக்காது, முடியாதுன்னு எதிர்மறையாக யோசிக்காதே. எப்போதும் நல்லதே நடக்கும்னு நீ நம்பும்போது தான் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் மனசில் இருக்க சோகங்களையும் கவலைகளையும் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் கண்ணீர் துளிகளை துடைத்தெறிந்து உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என் அருள் மூலமாக உன்னை உயர்த்தி இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். இப்போதைக்கு வேணும்னா உன்கிட்ட காசு பணம் வசதி இல்லைன்னு மற்றவங்க உன்னை ஏளனமாக நினைக்கலாம், பேசலாம். ஆனால் நிச்சயம் இது எல்லாமே மாறதான் போகுது. உன்னை கேலி கிண்டல் பண்ணவங்களே நாளைக்கு நீ ஜெயிக்கிறத பார்த்து விரைந்து தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க. கூடிய சீக்கிரம் உன் குடும்பமும் சூழ்நிலையும் மாறும். நீ நிம்மதியாக இரு என் செல்லமே. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். மற்றவங்க உன்னை எப்படி நடத்துகிறாங்கன்றது அவங்களுடைய கர்மா. ஆனால் அதுக்கு நீ எப்படி பதில் சொல்ல போகிறங்கிறது உன்னுடைய கர்மா. மற்றவங்க உன்கிட்ட தப்பாக பேசினாலும் தப்பாக நடந்துக்கிட்டாலும் நீயும் அதையே செய்ய வேண்டாம். ஏன்னா தப்பு செஞ்சவங்களை பார்த்து நீயும் அதையே செஞ்சினா அப்புறம் உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அல்லவா. ஒருத்தன் உனக்கு எதிராக கெட்டது செய்கிறான்னா நீ அவனை பழிவாங்கணும்னு நினச்ச அதையே செஞ்சினா அந்த கர்மா உன்னையும் பின்தொடருங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு தப்பு செஞ்சவனுக்கு தண்டனையை முருகன் கொடுத்துக்குவார்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. நீ செய்கிற செயல்களை சரியாக செய்ய பழகு. உன்கிட்ட கோபமாக பேசுகிறவங்களுக்கு கூட நீ அமைதியாக பதில் கொடு. அவங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். பதிலை மட்டும் நீ கொடு, பதில் அடியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் எதிர்காலத்தை அழகாக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பா முருகா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னு என் ஆலயத்துக்கு வந்து அன்னைக்கு மனசுடைஞ்சு அழுதா என்னவா? நீ அழுதது சாதாரண கண்ணீர் இல்லை, இந்த முருகனிடம் வச்ச பிரார்த்தனை. அதனால தான் உன்னை சந்தோஷமாக சிரிக்க வைக்கிறதுக்கான வழிகளையும் வேலைகளையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். என் மேலே நம்பிக்கை வச்ச உன்னை நான் எப்படி கைவிடுவேன்னு செல்லவே. உன் வாழ்க்கை நாளையிலிருந்து புதிதாக மாறப்போகுது. என் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க போகிற. உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவதற்கு யாரும் எதுவும் தடையாக இருக்க நான் விட்டுட மாட்டேன். நீ இழந்ததை எல்லாம் 10 மடங்கு பெருசாக அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. உனக்கு கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு அதன் மூலமாக நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டு. என்ன நடந்தாலும் அதை தலைவணங்கி ஏற்றுக்க கற்றுக்கோ. எது நடந்தாலும் மற்றவங்க உன் மேலே கோபப்பட்டாலும் கூட சிரம் தாழ்த்தி போக தயங்காதே. எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். பணிவும் பொறுமையும் நிதானமும் கொண்டு வாழ ஆரம்பிச்சினா மற்ற எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சரியாக நடக்க ஆரம்பிச்சிரும் என் செல்லமே. நீ அழுததை மற்றவங்க வேணால் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் உன் கூடவே இருக்கிற உன் அப்பன் முருகன் நீ கண் கலங்கினதையும் கவலைப்பட்டதையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் என் செல்லமே. நீ அழுததின் மூலமாக உன் மனசில் இருக்க வலியையும் நீ சொல்லாமலேயே அனுபவிச்சுக்கிட்டு இருக்க கஷ்டத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நாளைக்கே உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உன்னை தேடி வந்தேன். உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். இனிமேல் நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் மதிப்பை உயர்த்தி மரியாதையை அள்ளி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கஷ்டங்களை தாண்டி கவலைகளை தாண்டி உனக்கான நல்ல நேரத்தை நிச்சயமாக நான் உருவாக்கி தருவேன். எந்த அளவுக்கு நீ கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்து வர்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உயர்வு வந்து சேரும். இப்போதே உனக்கு இருக்கும் கவலைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு கட்டி உனக்கான இன்பங்களை கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷமான சுபமங்களகரமான நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போதைக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன் என் செல்லமே.
கஷ்டம்னா என்னன்னே தெரியாதவங்க கிட்ட போய், வறுமைனா என்னன்னே தெரியாதவங்க கிட்ட, வலினா என்னன்னே தெரியாதவங்க கிட்ட போய் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, என் வாழ்க்கையில் வருத்தமும் வலியும் இருக்குதுன்னு சொன்னினா அவங்க அதை கேட்டு சிரிப்பாங்க. ஏன்னா கஷ்டப்படாத வரைக்கும், தலைவலியும் காய்ச்சலும் வராத வரைக்கும் எல்லாரும் அதை உணராதவர்களாகவே இருப்பாங்க. வலின்னு என்ன தெரிஞ்சவங்க கிட்ட, கஷ்டம்னு என்னன்னு புரிஞ்சவங்க கிட்ட போய் நீ சொன்னாதானே அவங்களும் உனக்காக வருத்தப்பட்டு நீ நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்வார்கள். உனக்காக அழக்கூடிய, உனக்காக அன்பை கொடுக்கக்கூடிய, உன் மேலே பாசமாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களிடம் போய் உன் கஷ்டத்தை சொன்னினா அவங்க உனக்காக பிரார்த்தனை செய்யும்போது கண்டிப்பாக அதன் மூலமாக உன் வாழ்க்கை மாறும். எந்த விஷயமும், எந்த கஷ்டமும், எந்த வலியும் வேதனையும் அனுபவிக்காத வரைக்கும் வெறும் வார்த்தைகளாகத்தான் இருக்கும். அனுபவிக்கும் போது தானே அதன் பாரம் எவ்வளோ பெருசுன்னு புரிய வரும். ஒரு வட்டம் போட்டுட்டு நீ இப்படி தான் வாழணும்னு நினைக்கிற, நான் இதைத்தான் செய்வேன், இப்படி தான் இருப்பேன் நீ நினைக்கிறது நல்ல விஷயம். வட்டம் போட்டுட்டு வாழ்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த வட்டம் மட்டுமே வாழ்க்கையை நினச்சிக்காத. இந்த உலகம் தினம் மாறிக்கிட்டு இருக்கு, மனிதர்களும் உறவுகளும் தினம் மாறிக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கலாம்னு நினச்சினா இந்த உலகம் உன்னை சும்மா விடாது என் செல்லமே. ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்க்கையை போட்டுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காம, மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வரக்கூடிய மாற்றங்களை எதிர்கொண்டு வாழ பழகு. சந்தோஷம் வந்தாலும் சோகம் வந்தாலுமே கூட அமைதியாயிரு. ஏன்னா அமைதிதான் இந்த உலகத்திலே நிலையான விஷயம். சந்தோஷம் வரும்போது துள்ளி குதிச்சு ஆட்டம் போடுறதும், சோகம் வரும்போது கவலை வரும்போதும் அமைதியாக சோர்ந்து உக்காடுறதும் நல்ல மனிதனுக்கு அடையாளம் இல்லை. சாதாரண மனிதர்கள் தான் கவலைன்னு வந்தால் சோர்ந்து போவாங்க, சந்தோஷம் வந்தால் துள்ளி குதிப்பாங்க. நீ இந்த முருகனின் பிள்ளை. நல்லது கெட்டது, சந்தோஷம் சோகம், கஷ்டம் மகிழ்ச்சின்னு எது வந்தாலும் அதை ஒரே மாதிரி அமைதியாக ஏற்றுக்க பழகிக்கோ. நீ என்ன நினைக்கிறேங்கிறதும் உன்னுடைய உணர்வுகள் என்னங்கிறதையும் யாருக்கும் வெளிப்படுத்தாத ஒரு புரியாத புதிராகவே இருக்க கற்றுக்கோ என்